மண்டேயோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்ல இருந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங் பாசிட்டிவ்ல இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்து தான் மேலே போனதையும் பார்க்க முடிஞ்சது. நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 0.75% பாசிட்டிவ்லையும், இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் 1% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே போனாங்க. 0.4% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த மார்க்கெட் ஏன் மேலே வந்தது அப்படிங்கிறதையும் அண்ட் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்கு, அது இன்னையோட மார்க்கெட் எப்படிலாம் பாதிக்க போகுது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். மண்டேயோட மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருந்ததுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா இந்த USD INR தான். அதாவது இந்தியன் ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த லைஃப் டைம் ஹைலேருந்து கீழே வந்துட்டு இருக்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 89.61 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியுது. பட் இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பிகாஸ் ப்ரைஸ் வந்து லைஃப் டைம் ஹை வரைக்கும் போயிருக்கு. இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 89 and 87 வரைக்கும் வரும்ன்றது எதிர்பார்த்துருக்கோம். அதோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்த்துருந்தோம். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய டைரக்ஷனில் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன்னமுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பி ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறதுனால இன்னும் பாசிட்டிவ் மொமெண்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். கோல்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4,419 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,36,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியாது. நேற்று மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் மேலே வந்து இருக்கிறதையும் பார்க்க முடியாது. 1.5% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்கிறதையும் பார்க்க முடியாது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய வியூவாக இருக்குது. பிகாஸ் லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டு இருந்தோம். அதே மாதிரியே சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்கிறத பார்க்க முடியாது. $68.93 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரோட இந்தியன் ருப்பியில் கம்பேர் பண்ணும்போது 2,13,744 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு நாளில் மட்டுமே 2.5% கிட்ட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தோ USD INR கீழே விழுந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அடிஷனல் நோட்டாக இருக்கு. வரக்கூடிய நாட்களில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே எங்கே போகும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது இந்த கோல்ட் அண்ட் சில்வர் அப்படின்னு சொல்லலாம். கோல்ட் அண்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் கிளியராகவே பாசிட்டிவ் மொமெண்டத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வியூவாக இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட்டுக்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது எஸ்டர்டே ஈவினிங் 5 o'clock டேட்டா கொடுத்துருந்தாங்க. இது 1.8% அளவுக்கு க்ரோ ஆகிருக்கிறதாகவும் ஒரு 8 மெயின் செக்டார்லேருந்து இந்த டேட்டாவை எடுத்திருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோ ஆனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிமெண்ட், ஸ்டீல், ஃபெர்டிலைசர் அண்ட் கோல் இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.8% கிட்ட க்ரோ ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் இந்த 8 செக்டார் எடுத்து பார்க்கும்போது இதில் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செக்டார் மட்டுமே 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அதே மாதிரி ஸ்டீல், ஃபெர்டிலைசர் நியர் வந்து பார்த்தீங்கன்னா 6% க்ரோ ஆயிருக்கு. கோல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2% கிட்ட க்ரோ ஆயிருக்கு. இதே மாதிரியே நான் பெர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி இந்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். மண்டேயோட மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அனதர் முக்கியமான ரீசன் என்னன்னா ஃப்ரைடேவை வந்து பார்த்தீங்கன்னா FOE வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே மாதிரி மண்டேயோட மார்க்கெட்டில் வந்துட்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்றத எதிர்பார்த்துருந்தா அந்த மாதிரி வாங்கல. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 457 crore விற்றுருக்காங்க. DI மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 4,058 crore வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். FOE வாங்கலான்னு எதிர்பார்த்தாலுமே வாங்காமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். மார்க்கெட் மேலே போகாமல் இருந்ததுன்னா இந்த FOE தான் முக்கியமான ரீசனாக வருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நியர் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரைஸ் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 9.68 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ப்ரைஸில் பெருசாக மொமெண்டம் இருக்காது அப்படிங்கிறது இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு. பட் வரக்கூடிய நாட்களில் பெருசாக மொமெண்டம் கிடைச்சதுன்னா இந்த இந்தியா விக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இது இயர் அண்ட் ஆஃபரோட அவைலபிளாக இருக்குது. இந்த ஆஃபரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்கள். குரூட் ஆயிலோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் $57.88 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் ஒரு சின்ன ரெக்கவரி அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. மேபி 55 அல்லது வந்து பார்த்தோன்னா 54 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு உண்மையாகவே ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோன்னா மேலே வர்றது ஒரு சின்ன நெகட்டிவை கொடுக்கும். பட் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் கீழே வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது.
வேர்ல்டு மார்க்கெட்டோட வியூ பொறுத்த வரைக்கும் மேலே, அதாவது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் சைடுக்கு வந்துட்டு இருக்காங்க, அல்லது நெகட்டிவ்ல இருந்து ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை வச்சு பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ், அதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். அண்ட் கீழே வரக்கூடிய இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டில் இனிஷியலாகவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அங்கிருந்து ஒரு ரெக்கவரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு வியூ தான், இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. டெக்னிக்கலா பார்த்து மட்டுமே கன்க்ளூஷன்ஸ்க்கு வர முடியும். ஃபைனலா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.6ல இருக்காங்க. ஓவராலா புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் டாமினென்ட்டா ப்ளே பண்றாங்க. மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறத கன்க்ளூஷனா எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பர்டிகுலரா இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட்டாவும் இருக்கு அப்படிங்கிறதுனால நிஃப்டி ஒரு சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதையும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்குள்ளார மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.8ல இருக்காங்க. மார்க்கெட் ஸ்லைட்லி பேரிஷ் அப்படின்னு சொல்லலாம். கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸ் ஓவராலாக அதிகமாக இருக்காங்க. ஆனால் இன்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் அதிகமாகி அண்ட் கால் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற சொன்னாலுமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செல்லிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியாது. நேத்தோட மார்க்கெட் அதான் கன்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆப்ஷன் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை செல் பண்ணிக்கிறதுனால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாகவே இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வரதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் இன்னையோட மார்க்கெட்டுக்கான சில இன்புட்டாக இருக்குது. இது எப்படி இருந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.